ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி கால்களை வலுப்படுத்தக்கூடிய ஜானுசரஸ் ஆசனா, அதை எப்படி பயிற்சி செய்கிறது, அதோட பிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோகா மேட் அல்லது ஒரு 6 அடியில் இருக்கிற ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு அதன் மேலே இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் கால்கள் இரண்டையும் முன்னோக்கி இந்த மாதிரி நீட்டிக்கலாம். 2 கால்களையுமே சேர்த்துட்டு கால்களை மெதுவாக வலது பக்கம் இடது பக்கமும் இந்த மாதிரி மெதுவாக மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கால்கள் இரண்டையுமே இணைச்சிக்கணும். உங்களோட இடது காலை மட்டும் மடித்து இடது தொடைய உங்களோட வயிறு பக்கத்தில் கொண்டுட்டு வந்து தொட்டுக்கணும். உங்களோட இடது முட்டி கீழே போய் தொடுற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு உங்களோட இடது குதிங்காலம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உடலோட ஒட்டி வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட வலது பாதம் முகத்தை பார்த்த மாதிரி மெதுவாக திரும்பியிருக்கணும். இப்போ கைகள் இரண்டையும் இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுட்டு மெதுவாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்துங்க. நல்லா மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக முன்னோக்கி வளைஞ்சி உங்கள் 2 கைகளாலையுமே பாதத்தை பிடிச்சுக்கணும். 2 முழங்கைகளையும் உங்கள் முட்டிக்கு அருகாமையில் இந்த மாதிரி கீழே வச்சு உங்கள் நெற்றியால் உங்களோட முட்டியை தொடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதை பயிற்சி செய்யும்போது உங்களால் ரொம்ப நல்லாவே காஃப் மசில்ஸ்க்கு பின்பகுதியில் நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். இதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும். ஸோ ரிலீஸ் பண்ணுறப்பவும் கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி பாதத்தை ரிலாக்ஸாக தளர்த்திக்கலாம். கைகளை மெதுவாக பக்கவாட்டில் கீழே இறக்கிக்கோங்க. இடது காலை மெதுவாக மேலே உயர்த்தி அப்படி இந்த இடது காலை மெதுவாக முன்னோக்கி நீட்டிக்கோங்க. கைகளை பேக்கில் சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா மூச்சு வாங்கி மெதுவாக மூச்சு விடணும். குறைந்தபட்சம் ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் பயிற்சி செஞ்சாலே போதுமானது. ஆரம்பத்தில் இந்த பயிற்சியை நம்ம வலது காலுக்கு முடிச்சிட்டோம். இப்போ இடது காலுக்கு பண்ணலாம். வலது காலை அதே மாதிரி மடித்து வயிறு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு வலது காலை இந்த மாதிரி சைடில் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. வலது காலை நல்லா மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்து இடது பாதத்தை முகத்தை பார்த்த மாதிரி இந்த மாதிரி திருப்பிக்கணும். உங்கள் கைகள் இரண்டையும் மெதுவாக தலைக்கு மேலே அதே மாதிரி உயர்த்துங்க. மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே முன்பக்கமாக வளைஞ்சி 2 கைகளாலையுமே பாதத்தை பிடிச்சி முகத்தை பார்த்த மாதிரி இழுத்து நெற்றியால் முட்டியை போய் தொடுங்க. விடுவிக்கும் போதுமே உங்களோட கைகளை விட்டுட்டு பாதத்தை ரிலாக்ஸாக ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி கைகளை இந்த மாதிரி சைடில் இறக்கிக்கலாம். காலை மேலே உயர்த்தி மெதுவாக முன்னோக்கி நீட்டிக்கலாம். அதுக்கப்புறமா கைகளை பின்னாடி சப்போர்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக மூச்சு வாங்கி விடுங்க. நாம் முன்னோக்கி வளைஞ்சி வயிறுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்மளோட வயிற்று பகுதிக்குமே ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால நம்மளோட ஜீரண பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். நல்ல ஜீரணம் ஏற்படும். வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். இன்னும் பலவிதமான நன்மைகள் இந்த பயிற்சி செய்கிறது மூலமாக இருக்குது. இன்றைக்கி நாம் ஜானுசரஸ் ஆசனம் பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.